அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பால் என்பது கொழுப்பு கரைசல், நீர்ம புரதம், கரைந்த சர்க்கரை, கால்சியம், பாஸ்பரஸ் உள்ளிட்ட தாதுக்கள், விட்டமின் பி இவை அனைத்தும் கலந்த ஒரு குழம்பு நிலை திரவம். இந்த பால் கால்நடைகளின் வயிற்றில் உருவாகும் விதம் இறை ஆற்றலையும் அவனது வல்லமையையும் நமக்கு எடுத்து காட்டுகிறது. வாருங்கள் அந்த அதிசயம் அறிவோம். கால்நடையின் வயிற்றில் உள்ள உணவுக்கூழ் மற்றும் இரத்தம் இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் நிறத்திலும் இனிமையான சுவையிலும் இரத்தத்துக்கு முற்றிலும் வேறுபட்ட வெண்ணிறமான பாலை இறைவன் நமக்கு வழங்குகிறான். அதாவது கால்நடைகள் தீவனத்தை தின்று அசை போட்டபின் அதன் சத்து குடலின் மேற்புறம் இரத்தமாகவும் நடுவில் பாலாகவும் கீழே சாணமாகவும் மாறி ஒவ்வொன்றும் அதனதன் இடங்களை அடையும். இரத்தம் நாளங்களுக்கும், பால் மடிக்கும், சிறுநீரகத்துக்கும், சாணம் சாணக்குடலுக்கும் தனித்தனியாக பிரிந்து சென்றுவிடும். இவற்றில் ஒன்று மற்றதுடன் கலப்பதுமில்லை, தனித்தனியாக பிரிந்த பின் ஒன்று மற்றதுடன் சேர்வதுமில்லை, மற்றொன்றாக மாறிவிடுவதும் இல்லை. இது இறைவனின் வல்லமை மற்றும் பேராற்றலை நமக்கு எடுத்துச் சொல்கிறது. இன்னொரு பேரதிசயமும் இந்த பாலில் உண்டு. பாலிலிருந்து நெய், வெண்ணெய், பாலாடை, மோர், தயிர் என்று பால் சார்ந்த பல பொருட்கள் நமக்கு கிடைக்கின்றன. பாதாம் பால், லஸ்ஸி போன்ற பானங்களும் இன்னும் பல இனிப்புகளும் பால் மூலமே நமக்கு கிடைக்கின்றன. அல்ஹம்துலில்லாஹ், சுபஹானல்லாஹ். உறுதியாக கால்நடைகளிலும் உங்களுக்கு ஒரு படிப்பினை உண்டு. அவற்றின் வயிறுகளிலிருந்து சாணம், இரத்தம் இரண்டுக்கும் இடையே தூய்மையான பாலை உங்களுக்கு நாம் அருந்தச் செய்கிறோம். அருந்துவோருக்கு அது இதமாய் இருக்கிறது. அவற்றில் ஏராளமான பயன்களும் உங்களுக்கு உள்ளன. நீங்கள் அவற்றை உண்ணவும் செய்கிறீர்கள். இன்னும் அறிவோம் இறைவனை இன்ஷா அல்லாஹ்.